ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவம் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அண்ட் விளாக்ஸ்ல இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நெல்லிக்காய் 1/2 கிலோ, மிளகாய் 50 கிராம், 2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காய கட்டி, நல்லெண்ணெய், உப்பு, தேவையான பொருட்கள் அவ்வளவுதான். இப்போ நெல்லிக்காயில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அது இல்லாம குபேரனுக்கு மிகவும் பிடித்த நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ நெல்லிக்காவை துருவி வச்சுக்க போறோம். இப்ப நெல்லிக்காய் எல்லாம் துருவி வச்சாச்சு. இப்போ மிளகாய மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்க போறோம். வெந்தயம் நல்லா செவக்கட்டும். செவந்து பொரியிற ஸ்டேஜ்ல வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வேற பாத்திரத்துல இதை மாத்திக்கலாம். இப்போ கடுகு 2 ஸ்பூனையும் நல்லா கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்க போறோம். கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதையும் வேற பாத்திரத்துல மாத்திக்கும். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திக்க போறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டாதான் நல்லா இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் ஊறுகாய்க்கு நல்லா வாசனையா இருக்கும். அதனாலதான் கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன். இப்போ பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நெல்லிக்காய் துருவி வச்ச நெல்லிக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு வேக வைக்காம பச்சையா தான் துருவி வச்சிருக்கேன். அப்பதான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்கும். இப்ப நெல்லிக்காவை நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம மிளகாத்தூள் அரைச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு நம்ம வறுத்து வச்சோம்ல வெந்தயம் கடுகு, அதையும் ஒன்னா சேர்த்து பவுடர் பண்ணிக்க போறோம். இப்போ நெல்லிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ அதுல நம்ம வெந்தய பொடி கடுகு பொடி அரைச்சோம்ல அதையும் சேர்த்துக்க போறோம். அதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் பவுடர் பண்ணோம்ல, மிளகாவை ட்ரையா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஊறுகாய்க்கு இப்படிதான் பண்ணணும். ஊறுகாய் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்பதான் அதையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்குங்க, அப்பதான் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் மூடி வச்சிருந்தோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வேர்வை தண்ணி எதுவும் பட்டிருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஊறுகாய் ஆறிடுச்சு. இதை ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஊறுகாய் மட்டும் வெளியில வச்சுக்கோங்க. மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் இருந்தாலும் ஊறுகாய் கெட்டு போகாம ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.